தென்னிந்திய திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய வருடத்தில், புதிய மாதத்தில் 18 நாட்களை முடித்து 19வது வாரத்தை முதல் நாள் மரியாதை போல் ஒரு ஏக்கத்தோடு தேவையோடு காத்திருக்க வந்திருக்க ஆண்டவர் நமக்கு உண்மையாக அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து, இந்த வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தை நம்மை தேற்றுகிற வார்த்தையாய் சங்கீதம் 107:19-20 ஆபத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து வார்த்தையை அனுப்பி குணமாக்கி வாழ்வு கொடுப்பேன். He sent the word. அந்த ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும், புதிய வருடம் இனிமையான ஆண்டாய் இருப்பதற்கு வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் ஸ்தல போதகர் மற்றும் செயலர், பொருளர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் மூத்த மக்கள், கப்பாரர், செக்ஷன் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த தலைப்பினுடைய சென்னை பேராயம் நம்ம கொடுத்துருக்கு. நாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல தலைப்பு. பொதுவாக ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லும் திருச்சபை மூலமாக திருச்சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நமக்கு அருளுரைகள் மூலமாக நம்முடைய திருச்சபை நாயர்கள் அருமையாக எழுதி கொடுத்துருக்காங்க. முதலாவது ஜனவரி 5ஆம் தேதி ஃபஸ்ட்டு சண்டே, அதில் மீட்பின் வெளிப்பாடு. இந்த உலகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் ஒரு மீட்பு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அதுதான் ஃபஸ்ட்டு 5ஆம் தேதியோட நமக்கு இறை வார்த்தை. அதைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி தூயவராயிரு, ஒலி, பரிசுத்தம், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் நம்மை தரிசிக்க முடியாது, என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து என்ற அந்த ஹோலினஸ் ஆண்டவற்ற சொல்கிறப்போ, எபேசியரில் நான் நேற்று வாசிக்கிறப்போ, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, பொருளாசைக்காரனாவது விக்கிரான கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. டு நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டுடைய சன்னிதானத்தில் உள்ள வர முடியாது. பரிசுத்தமாயிரு. அந்த பரிசுத்தமாய் இருப்பதற்கு அடையாளம்தான் ஞானஸ்தானம். ஒருவேளை அழுக்கான ஒரு உடைய கழுவுனா சரியாயிடும். நம்ம குளிக்கிறோங்கிறோம், கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன், கழுவுறது, கழுவ போகிறோம், ட்ரெஸ்ஸை கழுவ நம்ம துவைக்க போகிறோன்னு அவங்க கழுவ போகிறோங்கிறாங்க. அப்போ அந்த பரிசுத்தம், அந்த அழுக்கை நீக்குவதற்கு பரிசுத்தம். அதே மாதிரி நாம் தண்ணீருக்குள் சென்று வெளியே வரப்போ நம்முடைய அழுக்கான பாவங்கள் நீக்கி திருமுழுக்கு எடுக்கிறப்போ பரிசுத்தமாய் மாறுறோம். அது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன். அழுக்கான ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தன்னை சிந்தித்து லூக்கா 15:17 சொல்கிறாரு. அப்படி சிந்தித்து பார்க்குறப்போ அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு அவரை கழுவி குளிப்பாட்டி புதிய புத்தாடைகள் அணிந்து கணையாளி பிஷப் ஆகிறப்போ ஒரு மோதிரத்தை கொடுக்குறோம். மீட்பின் அடையாளம், ரட்சிப்பின் அடையாளம், பெரிய மோதிரமாக போட்டிருப்பாங்க. வசதிக்கு தகுந்த மாதிரி பிஷப்ஸு, வசதிக்கு தகுந்த மாதிரி செயின் போட்டிருப்பாங்க. ஒரு பிஷப் ஆகணும்னா 25 சவரம் செயின் கொடுக்குறாங்க. 25 சவரம், 25 சவரம், 200 கிராம். 200 கிராமா ஜாஸ்தி, 25 கிராம், 200 கிராம். இப்போ என்ன பெரிய பிஷப் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தங்க செயின் கொடுத்துருக்காங்களே, அட போங்க தங்கம். அவர் சொன்னது இப்போவும் இருக்காரு, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ ஒரு சிலர் கருப்பு கயிறில் சிவப்பு கயிறில் போட்டுக்கிறாங்க, பையில் தூக்கி விட்டுக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் போகிறப்ப வெளியே போடுறாங்க. வெளியே போட்டேன் செக்யூரிட்டி ஒரு சிலர் எடுத்து கிஸ் பண்ணி உள்ளே விட்றான். அது மீட்பின் அடையாளம். நம்ம மோதிரம் பார்த்தீங்கன்னா பெருசாக பளபளன்னு போட்டிருப்பாங்க, எல்லோரும் போட்டிருப்பாங்க, வசதிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. அது மீட்பின் அடையாளம். செங்கோல் நீதியின் அடையாளம், அரசாட்சியின் அடையாளம். அதுக்கு தான் இளையகுமாரனுக்கு அந்த மீட்பின் அடையாளம் ஞானஸ்தானம் பெற்றோன்னா செங்கோல் கையில் கொடுத்தார். கோல் மெய்ப்பன், மெய்ப்பனின் அடையாளம். அந்த ஆடையும் விரட்டணும், அடுத்தவன் தோட்டத்துக்குள்ளேயும் போகக்கூடாது,
தப்பும் பண்ணக்கூடாது. அதுக்கு தேவையான இறை உணவு வேணும். அப்போ ஒரு முனையில் அருவா, அந்த அருவா எப்படி அதை சரி பண்ணுவதுக்கு, அந்த கிளையை பிடுங்கி போடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அந்த அருவா உதவும். எதிரிகளை தாக்குவதற்கும். அதுதான் மீட்பின் அடையாளம். காலணிகள், புதிதான காலணிகள், அப்புறம் ஒரு பாட்டு கச்சேரி, அப்புறம் கண்ணுக்குட்டியோட பிரியாணி, பீஃப் பிரியாணி, இதெல்லாம் மீட்பின் அடையாளம். இதெல்லாம் ஞானஸ்தானம். பொதுவாக இன்னைக்கு நமக்கு அந்த கடந்த வாரத்தில் பரிசுத்தம் என்று சொல்லி வந்துட்டு இந்த வாரத்தில் அவங்க சொல்லுவோம், ஒன் பாடி அண்ட் ஒன் பாபிஸ்டம், ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு. இந்த ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு எப்படி இருக்கணும்னா, நான் என் வண்டியில் ஏறி தண்ணியார்பேட்டையிலேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்கப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றப்போ ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லணுமேனு நினச்சேன். எனக்கு புதுசாக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஞானம் நமக்கு கிடையாது. யாராவது சொல்கிறத கேட்டு தான் ரிசீவ் பண்ணி சொல்லக்கூடிய தன்மை. அப்படி என்னுடைய வாட்ஸ்அப்பை நான் ஆன் பண்ணுறப்போ ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தி, நீதிமொழிகள் 4:7 சொல்லுது, ஞானமே முக்கியம், நான் ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். ஞானம் என்பது கடவுள் கொடுப்பது விஸ்டம், நாலேஜ் என்பது அறிவு. நம்ம படிக்கிறது, பிறர் சொல்வது. இப்போ குருவானவர் அருமையாக நல்ல ஒர்க்ஷிப் பண்ணார். சிங்க தேவியோ எதுவும் நம்மளை தாக்காது, சிறப்பாக ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பாட தெரியல, ரொம்ப பிடிச்ச பாட்டு. எல்லாரும் கைகளை தூக்கிட்டாங்க. கடைசியில் வானம் பூமி ஒளிந்து போனாலும் எல்லாரும் ஆல்வேஸ் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு கைகளை தூக்கி தோற்றம் விட்டாங்க. பொதுவாக இது ஒரு ஒர்க்ஷிப். இந்த ஒர்க்ஷிப் படி நாம் ஆண்டு எதை, அது ஞானம், நாலேஜ். நாலேஜ் என்பது உலக பிரகாரமாய் நம்மை தெரிந்து கொள்ளும் ஒரு சக்தி, நாலேஜ். ஞானம் என்பது அதன் காலத்தில் ஏற்ற மாதிரி கடவுள் கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 2 கண்கள், 2 காது, சுவாசிப்பதற்கு 2 துவாரங்கள், பேசுவதற்கு ஒரு நாக்கு, சிந்திப்பதற்கு ஒரு பிரெயின், ஒரே ஒரு மூளை தான். ஏன்னா நாவும் சுக்கான், கப்பல் சுக்கான் மாதிரி எதையும் வெண்ணி கொட்டி குடும்பத்தை சின்ன பணமாக்கி தேசத்தை சின்ன பணமாக்கிட்டு போயிடும். அதே மாதிரி சிந்திப்பதும் இருவிதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பிரெயின். டாக்டர்ஸ் 98 டாக்டர் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனை முழுமையாக சோதிப்பதற்கு 98 டாக்டர்ஸ் 98 95 சொல்றாங்க. அதுல நேற்று முந்தா நாள் ஒரு குருவானவருடைய நெருங்கிய நண்பர் ஒருக்கு பைபாஸ் சர்ஜரி 6 hours நடந்துச்சு. இந்த ஹார்ட் பிளாக், அவருக்கு பிளாக் ஹார்ட்டு. அப்போ ஆல்ரெடி டாக்டர் ஆண்டவர் காலில் ஒரு நரம்பு மண்டலம் வச்சிருக்கிறார், அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பைபாஸ். இன்னைக்கு வேகமாக போகிறதுக்கு பைபாஸ், அதே மாதிரி வேகமாக பிளட்டு போகிறதுக்கு ஆண்டவர் மனிதனை உருவாக்குறப்பே பைபாஸ் சர்ஜரி கொடுப்பதற்காக நரம்பு மண்டலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். மேலே தொடையிலேருந்து கீழே கால் வரை கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி போட்ட காலை கிழிச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஹார்ட்டுக்கு வேலை செய்ய ஆண்டரோட செட்டப் கொடுத்துருக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர். லிவர் எடுத்து வெளியே வச்சுட்டு வேற லிவரை வச்சிடுறாங்க. 2 கிட்னி, ஒரு கிட்னி வித்துறான் அவசரத்துக்கு, ஒரு கிட்னி போதுன்னு, இல்லை கிட்னியை சரி பண்ணிடலாம், இல்லை டயாலிசிஸ். ஆனால் பிரெயின் கோமா ஸ்டேஜுக்கு போன பிறகு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல, பிளட்டு உருவாக்கப்படலை. ஒரு மனிதனுக்கு பிளட்னா ஒரு மனிதனுடைய உடல்லேருந்து ரத்தம் எடுத்து கொடுக்கணும், புதிதாக ரத்தமும் கண்டுபிடிக்கணும். 2 தான் அந்த டாக்டரால் கண்டுபிடிச்சா கடவுள் இல்லைன்றான். நான் தான் ஐஎம் த லார்டுன்றான், நான் தான் கடவுள்ன்றான். அதான் பிளட்டு அந்த 100 மனிதன்ட்டு தான் 100 மனிதனுக்கு கொடுக்குறப்ப 2 மனிதன் 3 மனிதனுடைய ரத்தத்தை மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப எய்ட்ஸ் வந்துடுது அவனுக்கு. எய்ட்ஸ் வருவதுக்கு அது ஒரு காரணம். அதே மாதிரி பிரெயின், அந்த மண்டையை ஓப்பன் பண்ணால், கபாலசலத்தை ஓப்பன் பண்ணால் வித்தின் 7 செகண்டில் மனுஷன் செத்து போகிறான். அதுக்கப்புறம் அந்த பிரெயின் வேலை செய்ய முடியல. அப்போ அந்த சிந்தனை என்பது ஒரு விதமான சிந்தனை மனிதனுக்கு வரணும். அந்த சிந்தனை அந்த ஏற்ற நேரத்தில் ஏற்படுகிற ஒரு சிந்தனையாய் காணப்பட வேண்டும். காலையில் கேட்ட
அந்த கதை என்னென்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டேன். காலையில் 6:15 6:45 மணிக்கு ஒருத்தருக்கு ஒரு பெண்ணு மேலே ரொம்ப ஆசை, கல்யாணம் பண்ணணும்னு. அது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் வரல. அப்போ அவர் கடவுள்கிட்ட ஒரு நேர்ச்சை பண்ணிக்கிறார். நேர்ச்சை பண்ணுறப்ப என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இந்த பொண்ணை கொடுத்தீங்கன்னா என் தலையனாலும் உங்களுக்கு தந்துடுறேன்ட்டாங்க. என் தலையை வெட்டி உங்களுக்கு தந்துடுறேன்னு அவர் ஒரு பொருத்தரை பண்ணி அந்த பொண்ணை ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணு அவருக்கு கிடச்சிது, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் நடக்கும்போது சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. சர்ச்சுக்குள்ளே இப்போ கொண்டாந்து பொண்ணை உட்கார வச்சாச்சு. நம்ம மாப்பிள்ளை தான் உட்கார வைப்போம். இது பொண்ணு முதல்ல வந்ததில் அவன் ஐயர் 2வது 3வது கல்யாணத்துக்கு போனால் அவசரமாக போனோம். அதனால் கடந்த நாளில் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஒரு கிராமத்தில் பழைய பிஷப்புடைய பக்கத்து ஊர், அந்த ஊர் பூச்சானத்துன்னு நினைக்கிறேன். வித்தின் 14 செகண்டில் 14 நிமிஷத்தில் கல்யாணம், மெசேஜ் எல்லாம், வாக்கு தத்தம், கையெழுத்து எல்லாத்தையும் முடிச்சு ஐயர் வெளியே அனுப்பிட்டார். 8:15 ஆரம்பிச்சார், 8:50 வெளியே அனுப்பிட்டார். போயிட்டு வாங்கன்ட்டார். அப்படி அவசரமான காலம். என்னன்னு கேட்டேன் அந்த ஐயர். முந்தா நாள் இந்த ஊருக்காரர் தான், ஒரு ஒய்ஃப் ஒருவேளை உள்ள இருந்தாலும் இருக்கலாம். அப்போ அவன் கேட்டேன், ஐயா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும்னாரு. அது பொண்ணு 1 மணி நேரம், மாப்பிள்ளை 1 மணி நேரம், பொண்ணு வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அந்த மாப்பிள்ளை வரல. ரொம்ப நேரம் மாப்பிள்ளை இல்லைன்னா பொண்ணுடைய அண்ணன் மாப்பிள்ளையை தேடி போகிறான். பக்கத்தில் போனால் ஒரு பொது இடத்துல மாப்பிள்ளைய தலை துண்டிக்கப்பட்டு உடல் தனியாக தலை தனியாக கிடக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஜெபம் பண்ணிட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டாருன்னா, என் தலையை கொடுத்தாத நான் என்ன பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுடைய அண்ணன், ஐயோ என் மகளுக்கு, என் அக்கா, என் தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ இப்படி கணவர் இப்படி ஆகிட்டாருன்னு கஷ்டப்பட்டு வருத்தத்தில் வேகமாக அவன் என்ன பண்ணுறான், அவன் தலையும் வெட்டிக்கிறான். இப்போ 2 பேரும் தலையும் ரோட்டில் கிடக்கு, உடம்பு தனியாக இருக்கு. இது தெரிஞ்சு அந்த பெண்ணு வருது. அந்த பெண் திரும்பி கடவுள்கிட்ட பேசுது, ஆண்டவரோடு பேசுது. தகப்பனே, என் புருஷனை இப்படி கொடுத்தீங்க, தலை போயிடுச்சு, நீங்கள் புருஷனுக்கு நிச்சயமாக எனக்கு வேணும்னு அது திரும்ப ஜெபம் பண்ணுது. ஏன்னா காலையில் நான் வாசித்தேன் ஏசாயா 58, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொல்கிறாரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தையின்படி அந்த அம்மா கடவுளை நோக்கி கூப்பிடுது. எனக்கு கடவுள் ஒருவர், அவரை நோக்கி அழைக்குது. அப்போ அந்த கடவுள் இறங்கி சொல்கிறாரு, என் தலையை எடுத்து ஒட்ட வை, நான் உனக்கு உயிர் தந்துடுறேங்கிறார். இது பதட்டம், வாலிப பிள்ளை, பெண் புத்தி பின் புத்தி, கொஞ்சம் அவசரமாக தூக்கி மாற்றி தலையை வச்சுட்டு, அண்ணன் தலையை தூக்கி கணவருக்கு வச்சுட்டு, கணவர் தலையை தூக்கி அண்ணனுக்கு வச்சுட்டு, இப்போ 2 பேரும் உயிரடைஞ்சாச்சு. இப்போ யார் புருஷன் பிரச்சனை. இப்போ அடுத்த கேள்வி, தலையை மாற்றி வச்சதில் இப்போ நீ புருஷனை யாரை கூட போற? அந்த பொண்ணு திரும்ப பரத்திற்கு நேர தன் கண்களை எடுத்து, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், காலை தொழோடமும் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். அருமையான வார்த்தத்தை எழுதியிருக்க, உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால், குட்னஸ்ல நாங்கள் என்ன பண்றோம், ஃபுல்னஸ் ஆகுறோம். அவருடைய நிறைவுகள் எங்களே முழுமைப்படுத்துதுன்னு அருமையான வாக்கு தத்தம். அங்கேருந்து இதை வாசிக்க முடியல, நான் அதை மட்டும் தான் வாசித்தேன். அப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தை அந்த அம்மா கடவுளை நோக்கி கூப்பிட்றப்போ அதுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. இப்போ எது வேலை செய்யும்? பிரெயின் தான் வேலை செய்யும். அழகா 1 கொரிந்தியர் 12 சொல்லுது. ஒரு யூனிட்டியை பற்றி சொல்கிறப்போ, ஒரு மனிதனுக்கு பிரெயின், ஐஸ், நோஸ், மவுத், நெக், ஹேண்ட்ஸ், லெக், பாடி எல்லாம் வேலை செஞ்சால் தான் மனுஷன். தனியாக வேலை செய்யக்கூடாது. திருச்சபையில் ஐயரு, செக்ரட்டரி எல்லாரும் ஒன்றா வேலை செய்யலாம். திருச்சபை யாரும் தனியாக செயல்பட முடியாது. செயல்பட்டால் நல்லா இருக்காது. இதுதான் திருச்சபை. இதே மாதிரி இது அந்த யூனிட்டி. அதை அடுத்த யூனிட்டியை பற்றி அடுத்து சொல்கிறப்போ 1 கொரிந்தியர் 13 லவ், அன்பு தான் யூனிட்டின்கிறார் பவுலடிகள் தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி அந்த அம்மா என்ன பண்ணுறது, டக்குன்னு கடவுளை நோக்கி பார்க்குறப்போ, யாரு என்னுடைய அன்பு மனைவி, மை அஃபெக்ஷன் டியர், மை டியர்னு என்னை யாரு கூப்பிட்றாங்களோ அவன் தான் கணவர்ன்றான். இப்போ மூளை யார்கிட்ட இருக்கு, தலையில் இருக்கு. அப்போ பாடியை பற்றி பிரச்சனை இல்லை. இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஞானம் முக்கியம். அதுதான் அந்த பிரசங்கி 4:7 சொல்றாரு, எனக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கப்பட்ட வாக்கு தத்துவம், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஏசாயா 43 சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேங்கிறார். அதே நேரத்தில் எதை சம்பாதித்தாலும் என்ன பண்ணுன, புத்தியை சம்பாதித்துக்கொள். அந்த புத்தி தான் யார் கடவுள், யார் ஆண்டவர்.
அழகாக இன்னொரு வாட்ஸ்அப்பில் கிடைக்கல, அந்த வாட்ஸ்அப் தேடிக்கிட்டே வந்தேன் 10 நிமிஷம். உடனே எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற ஒரு குருவானவருக்கு உடனே ஃபோன் பண்ணேன். காலைல 6:30 ஃபோன் எடுப்பாரோன்னு உடனே அவர் அனுப்புனா. அவர் சொல்கிறார், எல்லாம் கடவுள் தான் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இல்லை, கடவுள் ஒருவரே. எல்லாம் கடவுள் என்று சொல்ல முடியாது, கடவுள் ஒருவர். அதுதான் மார்க் 12:29 இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் கட்டளையில் கொடுக்குறப்போ உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, லார்ட் இஸ் ஒன். அதுதான் நீங்கள் அதே நேரத்தில் அடுத்து இப்போ திருத்துவத்தை பற்றி நமக்கு 2-3 வாரத்தில் வந்துடும். அப்போ 3 கடவுள் நம்ம சொல்கிறோன்னு கேட்குறப்போ 3 கடவுளாக அவர் ஒரே கடவுளாக அரசாளுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் ஒரு கடவுளாக அரசாளுகிறார். அந்த ஒரு கடவுள் தான் ஆண்டவர். அந்த ஒரு கடவுளை நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? இன்னைக்கு திருச்சபையில் மத்தேயு 16 நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு சங்கீதம், நற்செய்தி நூல். மார்க்கில் 8ஆம் அதிகாரத்தில் அதே சம்பவத்தை ஆண்டவர் பேசுகிறார். என்னை யாருன்னு சொல்கிறான். ஏன்னாங்க பல கடவுள் அன்னைக்கு இருக்காங்க. அப்போ இந்த மக்களுடைய புரிதல் என்னை யார் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறார். இந்த புரிதல் அவங்ககிட்ட எப்படி இருக்கு? தன்னுடைய சீஷர்கள் என்னை நீ எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற? பொதுவாக நாம் ஆண்டோடைய சீஷர்கள். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவு புரியும் தான் நான் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு 28:15 சொல்றாரு, உலகத்தின் முடிவு புரிந்தும் ஒரு 3 கடவுளாக அரசாளுகிறார். நம்முடைய புரிதல் எப்படி காணப்படுகிறது? அன்று அவர் கூட இந்த 12 சீஷனுடைய புரிதல் இல்லை, நம்முடைய புரிதல் ஆண்டவற்றை எப்படி இருக்கு? அப்போ சொல்றான், ஒருத்தன் யோவான் ஸ்நானகன், ஒருத்தன் எலியா தீர்க்கதரிசி, ஒருத்தர் மோசே. பலருக்கும் பல கருத்து. ஆனா எப்பவுமே அந்த முந்திரி கொட்ட பேதுரையா சொல்றாங்க, இல்ல, நீ ஜீவன் உள்ள தகப்பன், யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் லிவிங். நீ கிறிஸ்து, ரட்சகர், உயிருள்ளவர். நம்முடைய புரிதல் அவர் உயிருள்ள கடவுளாய் என்பது நம்முடைய புரிதல். நம்முடைய ஜபத்தை கேட்கிற கடவுளாய் என்பது அவருடைய புரிதல். ஏன்னா அவருடைய புரிதல் என்பது அவருடைய புரிதலை பற்றி சொல்றப்போ 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் தேசத்துல கொள்ளை நோயா, உன் தேசத்துல பஞ்சமா, உன் தேசத்துல பசியா, இப்படிப்பட்ட காலங்கள், மழை இல்லையா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினால், ரிட்டன் டு மீ, மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி பார்க்கிறப்போ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு நான் என்ன பண்றேன்? திறந்தே இருக்கு என் கண்கள், என் செவிகள் கவனித்திருக்கிறது. என்னாலும் என் கண்களும் என் இருதயம் இங்கே தங்கியிருக்கு. நம்ம ஆண்டவர் தூங்கிறவரில் மறித்தவர் அல்ல. ஒரு தம்பி என் கூட ரொம்ப க்ளோஸ்ட், எனக்கு எங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கு போஸ்ட் ஓட்டுவான். நான் வெளியூருக்கெல்லாம் பிஸ்னஸ்க்கு போகிறப்போ வேனில் போவோம், ஸ்டாண்டர்ட் 20, நான் 407 போகிறப்போ அவன் போஸ்ட் ஓட்டுவான். ஒரு ஊருக்குள்ளே இறங்கி தாம்பரம்னா பஜாரில் இறங்கி அவன்கிட்ட வாளியும் பசையும் கொடுத்துருவேன். நான் ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே போவேன். அப்படி பையன் ரொம்ப அன்பான பையன். அவங்க அப்பா ஒரு நாள் செத்து போனார். அவங்கள உட்கார வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. கல்றக்காரன் கம்மியாக வெட்டிட்டான், உட்கார வைக்க உயரத்துக்கு இல்லை. கல்றக்காரனை வெட்ட சொல்லியிருக்காங்க, பாடியை உட்கார வச்சுருக்காங்க. அவன் அழுகுறான், நைனா டீ வாங்கி குடிப்பேன் நைனா. நீ யார் நைனா எனக்கு டீ வாங்கி கொடுப்பா? நைனா பொறை வாங்கி குடிப்பேன் நைனா. யார் நைனா பொறை வாங்கி கொடுப்பா? நைனா பட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வருவேன். இப்படி 1/2 மணி நேரம் அழுதான். அந்த ஆளு கேட்கவே இல்லை. அவர் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. அவர் என்ன ஆயிட்டாரு? மரித்து போய்விட்டார். நம் கடவுள் மரித்து போறவர் அல்ல. நம் கடவுள் நாம் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அதுதான் ஒரே கர்த்தர்ன்னு சொல்றார். எபேசியர்ல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்துல அவர் ஒரே கடவுள். அதுதான் சங்கீதம் 115 சொல்றார். அவைகள் பேசாது, அவைகள் கேட்காது, நீ எங்க கொண்டே வச்சியோ அப்படியே இருக்கும். ஏசாயா 44 சொல்லப்போ மரத்தை எடுக்கிறான், வெட்டுறான், துண்டு துண்டு ஆக்குறான். ஒன்று நல்ல கதவாக்குறான், ஒன்று கபோர்டு ஆக்குறான், ஒன்று இதாக்க சிலுவை வச்சிடறோம். பீஸெல்லாம் கொண்டு போய் வெந்நீர் போட்டு குளிக்கிறோம். அது துகள்களை எடுத்து வெந்நீர் போட்டு குளிக்கிறோம்.
அப்போ ஒரு வெண்ணி போடுறதுக்கு ஒன்று குப்பையாகிறதுக்கு ஒன்று உதவுதுன்னா அது எப்படிடா உன்னை ரட்சிக்க முடியும்னு அந்த 115 கேட்டுட்டு எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உமது நாமத்திற்கே மகிமை வரப்படும் சொல்றாரு. இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புகள். கர்த்தரை நம்புகிறது ஆகாதென்றால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை நம்பாதென்றால் நீங்கள் யார்? அப்போ நம்ம ஃபுல் ஃபெய்த், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம் எங்கே இருக்குன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ். ஜோசுவாவோடு இருந்தது போல, மூசையோடு இருந்தது போல, பேதுருடிகளோடு இருந்தது போல, பவுலடிகளோடு இருந்தது போல நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்த ஒரு உயிருள்ள ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. யார் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? உயிருள்ள தகப்பனை நோக்கி. கடந்த நாட்களில் வெஸ்ட் பெங்கால் NMSI ஊழியத்தின் சார்பாக கடந்த மாதம் 17ஆம் தேதி ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து சுந்தர்பன்ஸ் என்பது சதுப்பு நிலக்காடுகள். கல்கட்டா சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர், 4.5 மணி நேரம் ட்ராவல். 80 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் ட்ராவல் சிட்டியில் இருந்தே. அந்த ஊருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. பெரிய மாநகரம், மெட்ரோ சிட்டியில் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை. 3வது இடத்துல இந்தியாவில் 3வது இடத்துல மெட்ரோ சிட்டி கல்கட்டா. பெரிய சிட்டி இருக்கிறதுலே கூட்டம். இப்போ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 10 மடங்கு கூட்டம். சென்ட்ரல் ஸ்டேஷன் போனீங்கன்னா அதே மாதிரி 10 மடங்கு அங்கே ஹவுரா ஸ்டேஷனில் கூட்டம். அந்த ஊருடைய வளர்ச்சி அவ்வளோதான். அங்கே ஒரு சர்ச் டெடிகேஷன் போயிருந்தோம். சதுப்பு நில காட்டுக்குள்ளே சுந்தர்பன்ஸ்குள்ள உள்ள தள்ளி ஒரு கிராமம். 3/4 கிலோமீட்டர், 750 மீட்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ரன்னிங் டைம் போனோம். ரொம்ப சின்ன ரோடு. ஒரு சைக்கிள் வந்துட்டாலும் ரிவர்ஸ் போய் தான் வரணும். அங்கே ஒரு அம்மா சர்ச்சு டெடிகேட் பண்ணோம். ஒரு அம்மா போனதுலேருந்தே அந்த அம்மா 3.25 அடி தான் உயரம். அழுதுகிட்டே இருக்குது, துதிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாரும் எப்படி ஒர்க்ஷிப்பில் உங்களை இணைத்து கொண்டீங்களோ அதே மாதிரி அந்த அம்மா போனதுலேருந்தே ஆண்டவரை நோக்கி 2 கைகளையும் தூக்கி அப்படி அழுது கொண்டே இருக்குது. கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குது. ஜெய் இயேசு, ஜெய் இயேசு, ஜெய் இயேசு, இயேசுவிற்கு நன்றி, இயேசுவிற்கு நன்றி, இயேசுவிற்கு நன்றி, இயேசுவிற்கு வணக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஜெய் இயேசு தான் அவங்க சொல்லுவாங்க. பார்த்த உடனே ஜெய் இயேசு, ஜெய் இயேசுன்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கிது. அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த சர்ச் டெடிகேஷன் முடிஞ்ச பிறகு அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு அந்த அம்மா அந்த இடத்த கொடுத்து தான் அந்த சர்ச்சு கட்டுவதற்கு 9 லட்ச ரூபா, 4.5 லட்ச ரூபா நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரர் கொடுத்ததா சொன்னாங்க. அந்த அம்மா தன் வறுமையின் கீழே இருந்து, அவங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கிடையாது, சின்ன சின்ன வீடு, மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்க, மீன் பிடிச்சி விற்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் 3 குளம் 4 குளம் பள்ளமாக வச்சுருக்காங்க. அதில் தண்ணி நிற்கிது, மீனை வளர்த்து அதில் விற்கிறாங்க. அந்த சர்ச்சு கட்டுவதுக்கு 50,000 ரூபா 50,000 கொடுத்தாங்களா. அந்த அம்மாவை இறங்கினோடனே அந்த அம்மாவுடைய சாட்சியை விசாரித்தேன். என்ன சாட்சின்னு கேட்டேன். அப்போ 50,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த இடத்த கொடுத்தாங்க. 4 சென்ட் இடம் சர்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. பின்னால் யூபிலி ஆறு அப்படி போய்கிட்டு இருக்கு. எப்போ தண்ணி கூடும் எப்போ தண்ணி குறையனே சொல்ல முடியாது. அதனால் சர்ச்சு பூமியிலேருந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு இருக்குது. அவனுடைய லெவல் எர்த்துடைய லெவல்லேருந்து 5 அடி உயரத்துக்கு தான் சர்ச் இருக்குது. காலம் போட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். எப்போ தண்ணி இங்கே வரும் எப்போ தண்ணி வெளியே போன்னு சொல்ல முடியாது, எப்போவுமே ஈரமாக இருக்கும். அதுதான் சதுப்பு நில காடு. அந்த அம்மா சொந்த இடத்த நமக்கு NMSIக்கு கொடுத்து 50,000 ரூபா சர்ச்சு கட்டுவதற்கு கொடுத்ததா சாட்சி சொன்னார் ஜெனரல் செக்ரட்டரி. அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்லுங்கன்னு அவர் சொன்னார். ஐயா, ஒரு விதமான கஷ்டம், உடம்புல வேதனை, ஒரு வியாதி, அரிப்பு வியாதி. அது எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போனோம். கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் போனால் தான் சிட்டி, அங்கே தான் டாக்டர். 4.5 மணி நேரம் காரில் ட்ராவல், பஸ்ஸில் போனால் ஒரு நாள் போயிட்டு வர 1 நாள் ஆகும். கிட்டத்தட்ட அது முடியாத நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் எவ்வளவோ செலவு பண்ணி எங்களால் முடியல. இந்த மிஷினரி வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டது மட்டுமல்ல, எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த ஆண்டவரை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இந்த சர்ச் என்று சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் நானும்
ஆண்டவரை நோக்கி எப்படி பார்க்கிறோம்? யோவித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எப்போ பிரச்சனை மத்தியால வந்தாலும் அந்த ஆண்டவர் ஒருவருங்கிற நம்பிக்கையோடு அவர்கிட்ட விட்டு ஒப்பு கொடுத்துட்டேன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் 12 வருடம் உதிரல் ஒரு பெண் நம்பிக்கையோடு இயேசுவின் சரீரத்தை தொட்ட பொழுது, டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங்னார். என்னுடைய ஜெபம் உன்னை ரட்சிக்கலைங்கள, நான் உன்னை தொட்டதால உனக்கு ரட்சிப்புன்னு அவர் சொல்லலை. அவர் நீ விசுவாசத்தோடு என்னை தொட்டாயா, இந்த விசுவாசத்தான் உன்னை ரட்சித்ததுன்னார். மத்தேயு 15 கானானிய பெண், அவளுக்கு கிறிஸ்தவர் அல்ல, ஞானஸ்தானம் வாங்கல அந்த அம்மா, சர்ச்சில் மெம்பர்ஷிப் இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனா தாவீதின் சன் ஆஃப் டேவிட்ஸ், தாவீதின் குமாரனே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இறங்குங்க, என் மகன் கொடிய வியாதனை, கொடிய வியாதியில் இருக்கான், அவனுக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்ட பொழுது சொன்னார், உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங்னார். மேன் யுவர் ஃபெய்த் ஹீலிங்னார். ஒருவேளை இன்னைக்கு பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் தன் பிள்ளையோ மகனையோ அட்மிட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஏதோ கொஞ்ச நேரம் மன ஆறுதலுக்காக உட்கார்ந்துருக்கலாம், கடைசி நிலையில் மனம் இருக்குன்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை தொட்டது, உன் மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொண்டு கொண்டிருக்கிறார், உன் மகனை ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை ஆண்டவர். அதுதான், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு காலம், வார்த்தை அனுப்பி குணமாக்கிய நீங்கள், வேதனையோடு இருக்கிற நீங்கள், இங்க உயிருள்ள ஆண்டவர், த லார்ட் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் இந்த உயிருள்ள ஆண்டவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே என் மகள் மருத்துவமனையில் இருக்காங்க, அவளுக்காக ஜெபித்து கொண்டிருக்க, விபத்தில் மாட்டி மரண படுக்கை, அந்த மரண கடைசி நிலைமை, ஆனால் நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஒரு விடுதலை கொடுங்க நீ கேட்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கு தொட்டு ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? ஒரே கடவுளாக, ஒரே உடலாக நாம் பாவித்து வந்திருக்கிறோமா? அந்த கடவுள்கிட்ட நம்ம ஒரே உடலாக, ஒரே கடவுளாக பாவித்து வந்திருக்கிறோமா? ஒருவேளை மனிதன் கஷ்டத்திற்காக எங்கெங்கேயோ ஓடுறான், நடக்கிறான், கலராக ட்ரெஸ் போட்டுக்கிறான். கடந்த நாளில் கொழும்பு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு கலர் கூட்டம், பக்தி, காலில் செருப்பு இல்லை, பல ஆயிரக்கணக்கான மைல் தூரங்கள் பறந்து வந்து கடவுளை தரிசித்து காலில் செருப்பு கூட இல்லை, மனைவி பிள்ளைகளை இதை விட்டுட்டு வர்றாங்க வாழ்விற்காக. ஒருவேளை காலில் செருப்பு இல்லாமல் இன்னைக்கு நடந்தால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. இந்த இப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம ஐயா சாலமன் விக்டர் சவுந்தரராஜன் ஐயா மாதிரி ஒரு ஐயர்கிட்ட போய் கேட்டாங்க. நல்ல ஒர்க்ஷிப் பண்ணுறவர், கிட்டத்தட்ட அவரோடு ஒரு 20-25 வருடங்களாக எனக்கு நல்ல ஒரு தொடர்பு. எந்த கோயிலுக்கு போனாலும் கூடுவார். இந்த கோயில் வந்தால் கூப்பிட மறந்துட்டேன், நான் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார். சின்ன கோயிலெலாம் கூப்பிடுவார், ஆனால் கிராமத்தில் இருக்கவும் கூப்பிடல அவர். பொதுவாக எனக்கும் கொஞ்சம் பிஸின்னா பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு ஐயர்கிட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், வேதனை, துன்பம், ஏதாவது உதவி செய்யுங்க. நான் அந்த பாஸ்ட் நல்லா ஜெபிக்கிறவர், நல்லா ஒர்க்ஷிப் பண்ணணுன்னா ஜெபிக்காமல் வர முடியாது, மெசேஜ் கொடுக்கணுன்னா இப்போ ஜெபிக்க வர முடியாது. அந்த தான் கரெக்டாக வேர்ட்ஸ் வரும், அந்த இடத்துல வார்த்தைகள் வரும். அதே மாதிரி ஜெபிச்சுட்டு வந்திருந்தார். வர்றப்போ அவனை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனார். நல்ல தோட்டம், இங்கே உங்கள் சர்ச்சில் தோட்டம் இல்லை, எல்லாத்தையும் கட்டி வாடகைக்கு கூப்பிட்டுட்டோம். அந்த தோட்டம், அந்த தோட்டத்தில் கூப்பிட்டு போனால் அப்போ தான் ஒரு ரோஜா மொட்டு இருந்துச்சு. அந்த மொட்டை பிடிங்க அவன்கிட்ட கொடுத்தா, அந்த மொட்டை நீ பிரித்து ஒரு இதழ் கூட கீழே விடாமல் விட்டுட்டானாரான். அவன் நினச்சான், கிறுக்கு அந்த ஆள், நான் கஷ்டம், வேதனை, துன்பம் ஜோம் பண்ணியானா விரியாத ஒரு ரோஜாவை எடுத்து கையில் கொடுத்து பிரிடாங்க. என்னையா இது? இருந்தாலும் அவர் மேலே ஒரு பக்தி, வைராக்கியம். அதுக்கு மேலே தகராறு பண்ணாமல் மெம்பர்ஷிப் எடுத்துருவார். எதுக்கு இருக்கு தொல்லை? இது இவர் இல்லை, ஒரு சில ஐயருங்க பண்ணுற வேலை. அது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படி அவன் பிரித்து பார்த்தா அந்த மொட்டு பிரியலை. ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அவன் ட்ரை பண்ண பார்த்துட்டு, வாப்பா இது நம்மளால் பிரிக்க முடியாது, பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது, வண்ணத்து பூச்சி, கூட்டுப்புழு,
அது எவ்வளோ அழகான இறகுகள். ஆனால் அது கூட்டுப்புழுவாக இருக்கிறப்ப எவ்வளோ போராட்டம் தெரியுமா? பயங்கரமான போராட்டம். கூட்டுக்குள்ளே போராடுதேன்னு அந்த கூட்டை எடுத்து வெளியே விட்டால் 2 நிமிஷத்தில் செத்துப்பாங்க. இது கடவுளுடைய படைப்பு. வாழ்க்கை என்பது போராட்டம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஒரு வீட்டிற்கு எப்படி வாசல் முக்கியமோ, ஒரு சர்ச்சுக்கு எப்படி வாசல் முக்கியமோ, ஒரு வீட்டு தோசையில் எப்படி ஓட்டை முக்கியமோ, ஓட்டை இருந்தால் தான் சாஃப்ட்டு. ஓட்டை இல்லாமல் வெறும் எண்ணெயை ஊற்றி நைஸாக சுட்டு அட்டை 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட முடியாது. பேப்பர் இது. அதே இடத்துல கல் தோசை போட்டு அது ஓட்டை விழுந்து சரியான புளிப்பு, சரியான உளுந்து, சரியான அரிசி, சரியான அளவு இருந்து சரியான புளிப்பு இருந்தால் தோசையில் ஓட்டை விழும். அந்த ஓட்டை வழியாக புகை வரும். அதை திருப்பி போடுங்க, 3 நாளாலும் சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. இது ப்ராக்டிக்கல் அனுபவம். எங்கள் ஊரில் நாங்கள் பண்டிகைக்கு போகிறப்ப எங்கள் அம்மா ஓலைப்பட்டியில் அந்த நார்பட்டியில் தோசையை அடுக்கி 3 நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு 15 பேர் 10 பேருக்கு எவ்வளோ தோசை போடும் சுட்டு அந்த எள்ளு பொடியை வச்சுட்டு வந்து அதுதான் சாப்பாடு. அந்த வண்டிக்கு கீழே உட்காந்து பண்டிகை அட்டன் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி வாழ்க்கையில் போராட்டம் ரொம்ப முக்கியம். போராட்டம்லாம் வாழ்க்கை கிடையாது. போராட்டம் இருந்தால் தான் வாழ்க்கை. அதே மாதிரி போராட்டம் தான்பா. அதுவா அந்த பூ பூத்தாதான் அந்த பூ விரியணும். அதே மாதிரி உனது வாழ்க்கை என்பது போராட்டம் தான். அந்த போராட்டத்தின் மத்தியில் நீ ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறப்ப மட்டும்தான் உனக்கு விடுதலை இருக்கணும் ஒரு கான்செப்ட் கொடுத்தார். நம்ம போராட்டம் வந்தோடனே இந்த சர்ச்சு சரியில்லைங்க, 50,000 பேர் ஒருத்தட்ட வர்றார், 50,000 1ஆம் தேதி ஒருத்தட்ட 50,000 பேர். பாலியாங்கி சோக்கு 1,00,000 பேரான். நேற்று வாட்ஸ்அப்பில் கேட்டேன், 1,00,000 பேர் அவங்க சர்வீஸில் அட்டன் பண்ணுறாங்க. அந்த சர்ச்சுக்கு போனால் நேரே பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு குரூப் போகுது. இங்கே மெம்பர்ஷிப் வச்சுக்கிறோம், கல்லறை வேணும்னு, கல்யாணம் பண்ணணுன்னு. எங்கே கல்யாணம் பண்ணான்னு, எங்கே செத்தப்புறம் நீ எங்கே போட்டால் நான் இனி எங்கே போட்டால் யாருக்கு தெரிய போகுது? எனக்கு தெரியுமா? எதுக்கு அந்த மெம்பர்ஷிப்புக்காக, எந்தெந்த கல்லறைக்காக, எதுக்கு அந்த கல்யாணத்துக்காக இங்கே ஒரு சர்ச்சு அங்கே ஒரு சர்ச்சு? ஆனால் ஆண்டவர் சொல்ல ஒரு உடல், ஒன் பாடி. என்னைக்கு இந்த தெளிவு மன தெளிவு வருதோ யாரும் ஜெபம் பண்ணி விடுதலை கிடைக்காது. இதில் ஒருவேளை ஒரு 500-600 பேர் இருக்கலாம், இல்லை 1000 பேர் இருக்கலாம். 1000 பேர் இருக்கிற மத்தியில் எல்லாத்துக்கும் ஹீலிங் கிடைக்காது. ஜீசஸ் கால்ஸ் இயேசு அழைக்கிறார். டாக்டர் டிஜே தினகரன் மீட்டிங்கில் போன எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. பென்னிகின் போன எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. பிலிகிராம் கூட்டத்துக்கு போன எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. சார்லஸ் ஸ்பர்ஜன் போன எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. பிஸ்மித்து கூட்டத்துக்கு போன எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. ஜிஎல் மூடி போன கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஹீலிங் இல்லை. யார் விசுவாசத்தோடு பார்த்தாங்களோ அவர் நீ தாம்பா கர்த்தர், நீ தாம்பா என்னைய தொடணும். இப்போ எனக்கு இருக்கிற ஸ்டோன்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த ஸ்டோன்னால் எனக்கு பெரிய பிரச்சனை. நான் பாஸ்புட்டாக சாப்பிட்டு எனக்கு ஸ்டோன் வந்திருக்கு. இனி நான் பாஸ்புட்டு சாப்பிட மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு என் மக்கள் மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழியை விட்டு என்ன திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு, அதுதான் 2 நாளாம் 7:14 தெளிவாக சொல்கிறார். இந்த பொல்லாத வழிகளை விட்டு இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டோன் பிரச்சனையில் அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல கைகளை வைத்து இனி நான் பாஸ்புட்டு சாப்பிட மாட்டேன், நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே ஒரு விடுதலை, ஒரு ஹீலிங் கொடுக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதுதான் ஒன்றாள், ஒரே கர்த்தர், ஒரே சரீரம். ஒருவேளை இன்னைக்கு இந்த திருச்சபை பிரிவினை இன்னைக்கு இல்லைங்க. இந்த திருச்சபை இயேசு கிறிஸ்து காலத்திலே மத்தேயுல கேட்கிறேன் நீ யாருன்னு சொன்னேன், அவருன்னு அன்னைக்கே சொல்லிட்டான். இயேசு காலத்திலே எலியான்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் மோசைங்கிறான், ஒருத்தன் சொல்றான். ஆனா 1 கொரிந்தியர்ல சொல்றப்போ நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் ஒருத்தன் சொல்றான். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபைகள் அன்னைக்கு ஆதி திருச்சபை மக்கள் எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் ஆதி திருச்சபையில் எப்படி பெரிய ஹீலிங் இருந்ததுன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 30-31ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு மனமாய் ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு இடத்தில் கூடி வரப்போ பரிசுத்தாவின் வல்லம் அங்கே இறங்கிச்சுங்க. திரளான கூட்டம் சொல்லுது, திரளான கூட்டம். அந்த அப்போஸ்தலர் 4:31 நினைக்கிறேன். திரளான கூட்டத்து மக்கள் ஒரு மனமா வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை ஒன்னா கூடி வந்தாங்க, கூடினாங்க, ஜெபம் பண்ணாங்க, கொண்டு வந்ததை பகிர்ந்து கொண்டார்கள். ஒருத்தர் இட்லி கொண்டு வந்தார், ஒருத்தர் உப்புமா கொண்டு வந்தார், ஒருத்தர் தோசை கொண்டு வந்தார், ஒருத்தர் பழையசோறு கொண்டு வந்தார், ஒருத்தர் இல்லாம வந்தார். பகிர்ந்து கொண்டார்கள். அதனால இன்னைக்கு பவர் எப்படி இருந்துச்சு? தப்பு பண்ண அனனியா சப்ரால பார்த்து இப்பந்தான் பொய் சொல்லல போ. அந்த எந்த ஊழியர் அந்த யூனிட்டியை விரும்பி மக்களோடு யூனிட்டியா இருக்காரோ அந்த பேதர் இருக்கடி இந்த பவர் அவருக்கு வந்துடும். இன்னைக்கு ஊழியர்கள்ட்ட யூனிட்டி இல்லை, தலைவர்கள்ட்ட யூனிட்டி இல்லை. ஊழியர்கள் திருச்சபை தலைவரும் யூனிட்டியை விரும்பலை. அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறாங்க.
என் தப்பு அவங்க பேசக்கூடாதுன்னா அங்கே ஒரு பிரிவினை உருவாக்குறாங்க. ஒரு இடத்துல நடந்த சம்பவம், பெரிய திருட்டான் ஒரு அரசியல்வாதி, பெரிய திருடு. மக்கள் போய் பிடிச்சிட்டாங்க. நான் ஊர் பேர் இடம்லாம் சொன்னால் நீங்கள் யாருன்னு சொல்லிடுவீங்க. மக்கள் சூழ்ந்துட்டாங்க. 10 லாரி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது பண்ணுவோன்னு தலைவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார். என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு. 2 பேரை கூப்பிட்டாரு. 2 தலைவர் கழுத்துலேயும் 2 செருப்பு மாலையை போட்டார். போங்கடானார். இப்போ லஞ்சத்தை விட்டுட்டான். இப்போ இவன் வெட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த கலட்டை தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில். எப்போ பிரிவினை, ஒரு தலைவர் சொன்னார், ஓ எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறியா, வாட்ஸ்அப்பில் ஷார்ட் மெசேஜில் இருக்கும், பிரித்து விட்டுரு, போடுவான் பார்த்துக்கலாம். நாம் பிரிவினை விட்டுட்டு அந்த திருச்சபை இந்த திருச்சபைன்னு சொல்ல ஒரு மனம், யூனிட்டி. அதுதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, கர்த்தருக்குள் எல்லாரும் ஒன்றுதான். கர்த்தருக்குள் எல்லாரும் ஒண்ணுதான். அந்த கர்த்தருக்குள் நம்ம எல்லாம் என்னைக்கு உடன்பாடா ஒரே திருச்சபை. இன்னைக்கு ஒர்ஷிப்ல இவ்வளவு பெரிய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபையில பெரிய திருச்சபை, சென்னை பேராயத்தில் உள்ள பெரிய திருச்சபை. 25 பேராயங்கள்ல சொல்ல போனா வெஸ்ட் தாம்பரம் சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். வெஸ்ட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்ட் பால்ஸ், டக்கர் சர்ச்சு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இந்த ஃபுல் பீட்ல நிக்கிறது பெரிய அதிசயம், அனுபவம் கிடைக்காது. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட திருச்சபையில கூட இன்னைக்கு நீங்க ஒர்ஷிப்ல ஒரு மனமா இருப்பதை பார்க்கிறப்போ அந்த வயல் எல்லாரும் கைகளை தூக்கிட்டாங்க. கொஞ்சம் தான் தூக்கணும், முழுசா தூக்கிருக்கலாம். அப்படி தூக்கிட்டீங்கன்னா கைவலி போயிருக்கும். விளையாட்டுங்களா, நான் அடுத்த ட்ரிப் ஒர்க் பண்ணி ஒர்க்ஷிப்பில் 2 அவர் ஒரு கை சொன்னாங்க, 2 கைகளும் ஒரு உயர்த்தி பாருங்க. ஐயர் சொல்லிட்டாரு, என்ன நினைப்பாரோன்னு இப்படி தூக்காதீங்க, என்ன நினைக்காரோன்னு இப்படி தூக்காது. 2 கைகளும் தூக்க. தகப்பனேன்னு சொல்லிருங்க, ஃபாதர்ன்னு சொல்லிருங்க, டேடின்னு சொல்லிருங்க, அப்பான்னு சொல்லிருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்படி நம்ம இணைத்து கொள்றப்போ அந்த 6-8 அடிச்சு 6-8 அடிக்கிறப்போ, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எதுக்கு இந்த பாட்டு பாடினா, இதுக்கு பேர் 6-8. அந்த அடி டங்கரன் டங் டங்கரன் டங் அடிக்கிறோம். சோறு பொங்கிட்டு இருக்கமா வெளியே வந்து ஆடும். இது தூய ஆவிடைய மகிமை இல்லை. அங்க ஆவியான ரசை வாடுறார் இல்லை. அந்த அடியே என்ன பண்ணும். நேத்தோ முந்தா நாளோ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த அடியை அடிச்சோடனே இந்த பாப்பா தன்னாலே டான்ஸ் ஆடுது. சாயங்காலம் வேசார்படியில் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு பெண்டிகா சர்ச்சுக்கு. அந்த 6-8 அடித்தாலே எல்லாரும் ஆடுவாங்க. அது ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அர்ப்பணிப்போடு தன்னை இணைத்துக் கொள்றோம் பாருங்க, அர்ப்பணிப்போடு தன்னை இணைத்துக் கொள்றோம் பாருங்க, அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அங்கே போனேன் இங்கே போனேன் இல்லை. நம்ம எப்போ நம்ம நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, இந்த பிரிவினை ஆதி திருச்சபை காலங்களே இருந்திருக்கு. தொடர்ச்சியா பின்னால் வந்தீங்கன்னா லுத்திரன் திருச்சபை 1709, லுத்திரன் திருச்சபை, பிரெஞ்சு திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, பிரஸ்பிரிட்டியன் திருச்சபை, இப்படி பல திருச்சபைகள். அவங்க போய் எந்த இடத்துல எப்படி சொல்றாங்களோ அப்படிதான், அந்த தலைவர்கள் எப்படி சொல்றாங்களோ அதுதான் ஆராதனை. ஒருவேளை அது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாலாம் கப்பேரராக இருக்கிறப்போ அந்த ஐயா மாதிரி சர்ப்ரைஸ் போடல. சென்னையில் விருதுநரில் தான் ஒரு ஐயர் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. கப்பேரராக இருக்கிறப்போ கப்பேரர் நான் சர்ச்சில் மட்டும் தான் அங்கி போடணும், ஆனால் எல்லா சர்ச்சிலும் அங்கி போடுவேன். நான் ஐயர்கள் குருவானவர்கள் ரொம்ப நண்பர்கள் என்பதால் போட்டுட்டு போகிறார், விட்டுட்டு போன்றுவாங்க. ஒருத்தர் மட்டும் போடாத அவுத்துருன்ட்டார், ஒருத்தர் அவுத்துருன்ட்டார். அப்படி சர்ப்ரைஸ் போடாமல் ஒரு பெரிய திருச்சபையில் போயிட்டேன். மெசேஜ் சொன்ன டைமில் முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அதில் ஒரு பாடல் கோயருடைய லீடர், நல்ல பெரிய மீசை வச்சுருந்தார், மறக்க முடியாத நபர். முடிஞ்ச பிறகு வெளியே வந்தார். ஐயா தோத்துறோம், நல்லா பேசுகிறீங்க, சூப்பர், ஒன்றே ஒன்று தான் ஐயா, சர்ப்ரைஸ் போடாமல் ஆல்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னார். சர்ப்ரைஸ், அதனால் நாங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அவர் நினச்சிட்டேன்டா சொல்கிறார். பக்கத்தில் லுத்திரன் திருச்சபை இருக்குது.
4.5 மணி நேரம் சர்வீஸு, எல்லாமே பாடல் ஆராதனை, எல்லாமே பாமாலை தான். 1 கவி, 2 கவி, 3ஆம் கவி, 4ஆம் கவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கம்யூனியன் சர்வீஸு, முன்னால் முதல்ல எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கொடுப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவியில் உங்கள் ஞானம் பாவங்களை மன்னிக்கிறேன். கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை நாங்கள் உங்களுக்கு மன்னிக்கிறோம். பாவ மன்னிப்பு முதல்ல எல்லாரும் வாங்கணும், கம்மியன் வாங்குற மாதிரி. குருவானவர் அங்கே இருக்க குருவானர்கிட்ட வாங்கிக்குவார். குருவானவர்லாம் அவர் எப்படி வாங்குவாரோ எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த அப்படி 2 குருவானோட சேர்ந்து தான் போயிருக்கேன். அதே மாதிரி கம்யூனியன் முடிஞ்ச பிறகு நம்ம ஆண்டோடைய திரு சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் நம்ம எஞ்சி ஓடி வந்துடும், சீக்கிரம் முடிஞ்சிருது. காலத்தை கருதி அவங்க எல்லாரும் முட்டி போட்டு வாங்கின பிறகு ஆண்டோடைய கிருபையினால் விசுவாசத்தினால் ஆண்டோடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். அவங்களுக்கு என்ன வருதோ வாக்குத்தத்தை கொடுத்தப்போ தான் எஞ்சி போகணும். அது அவங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். அதை சொல்லலைன்னா அதில் ஒரு ஸ்டைலில் அந்த கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார்னு அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு குருவானவர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார்னு 2.5 நிமிஷம் பாடுவார். அவரோட ஃபேஸு முகம் அப்படி எல்லாமே மாறிடும். அதை மாற்றி பாடிட்டா முடிஞ்சோன்னா ஐயா தப்பு பண்ணிட்டீங்களேயா. ஆனால் இதெல்லாம் இல்லை, இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இல்லை. ஆண்டோருக்குள்ள ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்களால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி யார் செய்கிறீர்களோ அவருக்கு தான் வாழ்வுன்னு ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பேசுகிறார் பவுலடிகள். நியாயப்பிரமாணத்தின்படி யார் செய்தி அவன் தான் பல்லத்துக்கு முடியும். சர்ப்ளைஸ் போடு, அங்கி போடு, இல்லை அங்கி போட்டால் தான் இந்த ஃபுல் பீட்டில் ஏற முடியும், இல்லைன்னா இந்த ஃபுல் பீட்டில் ஏற முடியாது. இப்படிலாம் ரூல் நமக்கு நம்ம ஏமாத்துறதுக்கு வச்சுக்கிட்ட ரூல். அங்கி போடாதான் அங்கே நின்று பேசணும், எங்கே நின்று பேசினானே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறோம். யார் விசுவாசத்தோடு கேட்கிறாங்களோ அவளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பிறகு எதுக்கு நீ அங்கி வாங்கணும் ஒருத்தர் கேட்குறாரு பையன், அவருக்கு மனசில் கேட்டுட்ருக்காரு. நான் கப்பேராக இருக்கிறப்போ ஒருத்தர் அங்கி அவுருன்ட்டார். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஒரு குருவானவர் சென்னையை சேர்ந்தவருக்கு அங்கி அவுருப்பா. எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் ஒத்து வராது பாலிட்டிக்ஸ் தான், மற்றபடி சொத்து விவகாரம்லாம் இல்லை. ஐயா நான் எல்லா எந்த சர்ச்சுக்கு போட்டு நான் இருக்க சர்ச்சிலே போட முடியாதுன்ட்டார். அப்போ எனக்குள்ள தீர்மானம், கடவுளே உம்மை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10, ரோமர் 9. டூ நாட் ஷேம். இப்போ நீ இவர் வெட்கப்படுத்திருக்கிறார். அந்த பொண்ணு வீட்டுக்காரரு நீ அங்கி போட்டு நீ தான் வரணுங்கிறார் உள்ள. நீ வா என் பிள்ளை கல்யாணம் பண்ணுங்கிறார். என் மேலே உள்ள பாசம், என் மேலே உள்ள பரிசுத்தம்லாம் சொல்ல முடியாது, பாசம். ஆனால் அவர் அங்கேயே அவருன்னதால நான் ஆண்டவர்கிட்ட அங்கே நின்று அந்த ஆற்றுலன்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி என் ஹெல்மெட்டை கூட மறந்துட்டு வந்துட்டேன். அங்கே மறக்க முடியாத நினைவு. ஆனால் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் கூப்பிட்டு ஆர்டினேஷன் கொடுத்துச்சு, எந்தவித எதிர்பார்ப்பில். இது கடவுள் கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய எந்த அவர் மட்டும்தான் பிளஸ் பண்ணணும். இது உலக பிரகாரமாய் கொடுக்க அங்கீகாரம். ஆனால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய நம்ம வேற்றுமை இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, பிரிவினை இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை நோக்கி நிலைச்சு நின்று பார்க்கிறப்போ, அந்த தானியேல் அந்த சிங்கங்களின் கெபியில் இருக்கிறப்போ கூட சரி, அந்த ஆண்டவரை நோக்கி ஜீவனுள்ள தேவனை ரட்சிப்பாருங்கிற அந்த லைவ் காட், அந்த லிவிங் காடுடைய அந்த ஃபெய்த் அவற்றோட இருந்தது, அந்த ஹோப் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பாரா என்று தருவிராஜா கேட்ட பொழுது, நீ நிச்சயமாகவே நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாகவும் தேவனுக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை, நிச்சயமா ஆண்டவர் என்னை தப்பி வைப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னார். நம்ம எப்போ அப்படி சொல்றோமோ அதுதான் மீண்டும் 2 அதிகாரம். உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு எடுத்து திரும்பி, யாரு நினைச்சிட்டீங்களோ நீங்க என்ன வியாதியோடு வந்திருக்கலாம், கேன்சர் வியாதியா, உங்களுக்கு ஹீமோ கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த ஹீமோ உங்களால் முடியல, இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஹீமோ கொடுத்துருக்காங்க முடியல, கண்ணீரோடு நீங்கள் நினைச்சு ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு அடுத்த ஹீமோபியான் கொடுக்காம ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. இது ஞானஸ்தானம் இது ஒரு உடல். ஞானஸ்தானம் என்பது நமக்கு கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம், தேவ நீதி. இப்போ தெளிப்பா உள்ள போயிட்டு வெளியே வரதான் நிறைய பேர் கேள்வி. ஒரு சில சர்ச்சை தெளிப்பு, இப்போ நம்ம உள்ள தண்ணிக்குள்ள முங்கி வெளியே வர்றது.
3 தடவை தனிகளும் இங்கே வெளியே வந்தன. பிதா குமாரன் பரிசுத்தாவினால் சிலுவை அடையாளத்தை உங்கள் நெற்றிகளில் விளைகிறோம். இனி நீங்கள் பாவத்தை செத்து நீதிக்கு பிழைத்து கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்று எந்த நேரத்தில் அறிக்கை பண்ண வெட்கப்படாமல் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுங்கள்னு ஒரு சிலுவை அடையாளம். அன்றைக்கி அவருக்கு என்ன வருதோ அந்த ஸ்பீடு 100-150 ஞானஸ்தானம் ஒரு சில நேரத்தில் வட இந்தியாவில் கொடுப்போம். 150 ஞானஸ்தானம் டைம் இருக்காது. அடுத்து ஃப்ளைட்டை பிடிக்கணும். என்ன வருதோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். இது நம்ம நீதி. இப்போ நமக்கு தெளிப்பா முக்குறதா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா தெளித்தாங்க, ஆனால் இப்போ முக்குறது. அதுக்கு பைபிள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைவு பண்ணும் நாளிலே அவரை ஆலயத்திற்கு கொண்டாந்து இயேசு என்று பெயரிட்டார்கள். அவருடைய குடும்ப வழக்கத்தின்படி சகரியா என்று பெயரிட போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் சகரியா அப்போ தான் வாயை திறக்கிறாரு. இயேசு என்று பெயரிடுங்க, இது வானத்தை படைத்த பூமியை படைத்த ஆண்டவர் சொன்ன பேருன்னு சொல்கிறார். இது தேவ நீதி. அந்த 12 வயது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் முடித்து ஹைஸ்கூலு, அடுத்த ஸ்டெப்பு 12 வயது பண்டிகைக்கு போகிறார். அம்மா அப்பா தேடுறாங்க, காணலை. விசாரத்தோடு இப்படி தேடுறோங்கிறாங்க. மரியாளம்மா, நான் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தேன்ப்பா? தேவனுடைய நீதியை நிறைவேற்றது. அது ஒரு விதமான ஒரு அடையாளம். அடுத்து 30 வயது நிறைந்தவராய் யோவான் சொன்ன என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் கையில் தூற்றுக்கூட இருக்கிறது, அவர் என்னிலும் பெரியவருங்கிறார். ஆனால் அவர் சொல்ல தேவ நீதி நிறைவேற்றுவதற்காக நீ இப்போ எனக்கு ஞானஸ்தானம் கொடு கேட்க. அதனால் எந்த ஞானஸ்தானம் என்பதில்ல. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சிஎஸ்ஐ குருவானவர்கள் 100 பேரில் 99 விழுக்காடு எந்த ஞானஸ்தானம் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கூட ஞானஸ்தான சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருக்க ரூல். ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இருந்தால் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் கம்யூனியன் வாங்க முடியும். நம்ம வச்சுக்கிட்ட ரூலு. கன்ஃபர்மேஷன் வாங்கினா தான் செக்ரட்டரி ஆக முடியும். வருஷத்தில் 3 தடவை கன்ஃபர்மேஷன் ஆகினா ஐயர் சீட்டை கழிச்சிருவார். நீ முன்னாலே வரல. அதனால் என்னென்னவோ கரெக்டாக பண்ணிட்டுவார் செக்ரட்டரி வெளியே. அந்த கம்யூனியன் சர்வீஸில் குடுகுடுன்னு ஓடி அந்த ஐயர்கிட்ட வாங்குவார். வேறு யார்ட்டையும் கூட வாங்க மாட்டார். அவர்கிட்ட ஐடி பண்ணிக்கிறாரு, அட்டண்டன்ஸ் போட்டுருந்தார். இந்த செக்ரட்டரியை சொல்ல பொதுவாக இருக்கிறத சொல்கிறோம். உலகத்தை நடப்ப ஏன் அவரை பார்க்குறீங்க? அவர் கூட முதல் சர்வீஸில் ஓடியாந்து வாங்கினார். அப்போ எனக்கு இது ஞாபகம் வந்தது. இல்லைன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க. அது சரியில்லை, இது ஏதோ ஒன்று. அதுதான் யூனிட்டி இல்லை. அதனால் எந்த ஞானஸ்தானங்கிறது இல்லை. எந்த ஞானஸ்தானம்னா, நாம் எல்லா மதத்திலும் மறுமை வாழ்வு பரலோகம். மறுமை வாழ்வு ஒன்று இருக்குது. நமக்குள்ள ஒரு ஹோப் இருக்குது. அங்கே என்ன இல்லை? அழுகை இல்லை, துயரம் இல்லை. இனி இவர்கள் பசி அடையார்கள், தாகம் அடைவார்கள். தாகம் இல்லை, நோ தேஸ்டி, அண்ணுமே இல்லை. யாருப்பா? ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தன்னுடைய அங்கிகளை தோய்த்தவர்கள். நம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தம் அங்கிகளை தோய்த்த மக்களாய் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தி 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் நம் தோய்த்த மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் என்பது அவர் சொன்ன அன்பு. இதோ உன் தாய், இதோ உன் மகன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த தாயை நம்ம ஏற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? வயதான காலத்தில் ஹாஸ்டலில் கொண்டே இன்னும் பெற்றோர்களை சேர்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு ஹாஸ்டலில் நிறைய கிறிஸ்தவ பெற்றோர்களும் ஹாஸ்டலில் இருக்காங்க. அவருக்கு பென்ஷன் வருது, பென்ஷன் 35,000 ரூபா அவருக்கு வருது. 35,000 நீங்கள் வச்சுக்கோங்க, ஹாஸ்டலில் இருந்துக்கோங்க, எங்களுக்கு நோ டிஸ்டர்பன்ஸ். மாசில் ஒரு தடவை உங்களை பிஸ்கட் வாங்கி கொடுத்து பார்த்து வர நிறைய பேர் வச்சுருக்கோம். அப்போ இது கெட்டு தெய்வ கட்டளையில உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. இதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறோமா? இதுதாங்க ஞானஸ்தானம். அந்த நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தலைன்னா, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தில் தன்னுடைய ரத்தத்தில் தோய்க்கலைன்னா, அங்க do not enter the kingdom. பொருளாசைக்காரர், வீணர், அசுத்தர், எபேசியர்ல சொல்றாங்க அழகா, இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க do not enter. உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் கட்டளையை ஷார்ட் ஆக்கிட்டார், எஸ்எம்எஸ் ஆக்கிட்டார். நமக்கு இன்னைக்கு செல்லு வரப்போகுதுன்னு அன்னைக்கே எஸ்எம்எஸ் ஆக்கி கொடுத்துட்டாரு. அதை இயேசு கிறிஸ்துவ எஸ்எம்எஸ் ஆக்கி நீங்க 10 கட்டையில உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை. ஏன்னா நான் கடந்த நாட்களில் போன ஒரு 2ஆம் தேதி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். தூத்துக்குடியில புதூர், புதூர், முதலூர் பக்கத்துல புதூர். பண்டிகை ஆராதனை 4 மணிக்கு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. கட்டளைகளை சொல்றப்போ அந்த பாட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடுது. நம்ம வேகமான சிட்டியில் இருக்கிறதால வாசிக்க அதை சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அதனால அன்னைக்கே ஷார்ட் ஆகிட்டார்.
உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னத்தில் அன்பு கூறுவேன். அந்த லவ் இல்லைன்னா, அந்த அன்பு இல்லைன்னா நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ள போக முடியாது. சொந்த சகோதரத்தை பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி பெருமை பாராட்ட முடியும்? உன் காணிகையில் பலிபீடத்தில் வச்சுட்டு நீ திரும்பி பாரு, அங்க சகோதரோடு உனக்கு வேற்றுமை இருக்கு. அந்த வேற்றுமை நீ சரி பண்ணிட்டு உன் காணிக்கை கொடு. காணிக்கை வேண்டான்னு சொல்லல, வச்சுட்டு திரும்பி பார். நீ சகோதரன் அன்பு பாராட்டுவன், நீ எப்படி லவ். அந்த தீசிஸ் இன்னைக்கு நிறைய சர்ச்சு, ஸ்ரீலங்கால ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க கேட்டாங்க, எங்க பெய்த்தோம் கியா நீங்க வர்றதில்லை? அவங்க கேட்டாங்க. எங்க சித்தப்பா ஃபேமிலி நல்ல சர்ச்சு தாங்க, ஆனா உங்க தீசிஸ் தப்பு, உங்க டாக்டரின் தப்பு, நீங்க தப்பா போதனை பண்றீங்க. பக்கத்தில் இருக்க குருவானவரோட ஒரு பாஸ்டரோட உங்களுக்கு ஐக்கியம், நீங்க என்ன சர்ச்சை நடத்துவீங்கன்னு கேட்டேன். பைபிள் எங்க சொல்லிருக்கு அன்பு இல்ல? உங்க வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு ரெவரண்ட் வந்து ஒரு பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணா அவங்க உங்களை சர்ச்சை விட்டு ஒதுக்கி வச்சிடறான். அவன் என்ன பாஸ்டர்ன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. ஒருவேளை என்னுடைய வீடியோ மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. நான் தைரியமா சொல்றேன், ஐயா அந்த லவ் ஒன்றை இல்லைன்னா அடுத்த சர்ச்சை அடுத்த மக்களை நீ நேசிக்கலைன்னா நீ என்ன பாஸ்டர்? அந்த சர்ச்சை என்ன ஃப்ராடுன்னு கேட்டேன். அப்படியே தலையை கீழே போட்டாங்க. சிஎஸ்ஐயோ டிஎல்சியோ மாத்திரமாவோ லுத்ரனோ பெண்டிகா சர்ச்சோ இல்லைன்னா ஏஜி சர்ச்சோ எந்த சர்ச்சையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். என்னுடைய வாழ்க்கை என் சகோதரோடு உறவு இருக்கா, என் மனைவியோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற தகப்பனாய் காணப்படுகிறேனா, என் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளையாய் காணப்படுகிறேனா, இந்த சமூகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா, களவு செய்யாமல் இருக்கிறேனா, பொய் சொல்லாமல் இருக்கிறேனா, ஒரு கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு லஞ்சம் கொடுக்காம அந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனா கிறிஸ்தவனை நான் லஞ்சம் வாங்காம இருக்கேனா? நான் மட்டும் தப்பு பண்ணாம இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியா இருந்தேன், சாரா டக்கர் காலேஜில் 4 வருஷம். பெருமை மிகு சீட். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா கேட்டாலும் 20 லட்ச ரூபா கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு சைன் பண்ணி கொடுக்க 5000 கொடுனாலும் கொடுப்பாங்க. ஒரு சைன், அந்த செக்ரட்டரி சைன் பண்ண அவ்வளோ வேல்யூ. ஆனால் லஞ்சம் கொடுக்காம வாழ முடியல, லஞ்சம் வாங்காம வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னையால முடிந்த நீதி நியாயத்தின்படி நடக்கிறேனா? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு ஏழை குடும்பம் ஒரு குருவானட்டு போய் கல்யாணம் பண்ணணுன்னாங்க. சர்ச்சில் அங்கத்தினராக்குனாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓலை வாங்க போகிறாங்க. 10,000 ரூபா ஆகுங்கிறார். 10,000 rupees கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறார். அது கண்ணீரோடு என்கிட்ட கேட்குது, ஐயா 10,000 ரூபா எதுக்குயான்னு கேட்குது. கிறிஸ்தவத்துலேயும் இப்படி வாழ்வான்னு கேட்குறார். கேட்டவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் ஃபோன் பண்ணால் வேண்டானே சோத்துறனேன்றவார். அவர்கிட்ட அதுவும் பயம், நம்மளை நாளைக்கு வில்லங்கம் பண்ணி விட்டுருவாரேன்னு. ஜீவம் பண்ணிவிட்டு கேட்டதை கொடுத்துருவாமான்ட்டேன். என்ன பண்ணேன்? ஏன்னா பிடி படிக்க போகிறப்பவே யார்கிட்ட காசு வாங்கி தானே படிக்கிறோம். அந்த லைஃப் அப்படியே இருக்கு. ஒருவேளை நம் நியாயப்பிரமாணத்தின்படி விசுவாசமோ ஞானஸ்தானமோ நம்மளை கொண்டு போகாது. வாழ்க்கை மட்டும்தான் ஆண்டத்தை கொண்டு போக முடியும். அந்த வாழ்க்கை, இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தமா. சகையை சொன்னாங்க, 8 யார்கிட்ட வாங்கணும்னா 4 திரும்ப கொடுக்குறேன், என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொன்னபோது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாம் என் குமாரன் சொன்னார். அது உன் வீட்டுல தங்க போறப்பா, நீ சன்னா ஆபிரகாம் நாங்க சொல்லவே இல்லை. அவரு எப்ப பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை அங்க சொன்னாரோ அப்போ ஒரு ஹீலிங், அங்க ஒரு டெலிவரன்ஸ், அங்க ஒரு சால்வேஷன் அங்க வந்துச்சு. அந்த வீட்டிற்கு சால்வேஷன் வந்துச்சு. அந்த சால்வேஷனோடு நீங்கள் நான் என்று திருப்பி போனா நம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட தகப்பனே எங்களை வாழ்வு விடுங்கப்பா, எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் ஒரே கர்த்தரப்பா, ஒன்லார். மதம் என்பது மனிதன் கடவுளோடு இணைவதற்காக மதத்தை உருவாக்கிட்டான். ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்ததான்ப்பா லாபம். நீங்கள் எங்களை தேடி வந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஆன்மீகம் என்பது மனிதனை தேடி வந்த கடவுள். நீர் ஆன்மீக கடவுள், எங்களை தேடி வந்த தகப்பன் அல்லவா? இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது இரட்சகர் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக.
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேடி போக வேண்டாம். எங்கேயோ தேடி இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். இங்கிருந்து 100 கிலோமீட்டர் பல கிலோமீட்டருக்கு அலைந்து போக வேண்டாம். தேவன் நம்ம லார்ட் வித் அஸ், அந்த இம்மானுவேலராக அமைதியின் கர்த்தர், சமாதான பிரபு நீர் எங்கள் உள்ளத்துல வர்றப்போ எங்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பீங்க. என் வியாதி, என் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க தோல்வி தொல்லையின் மத்தியில எனக்கு விடுதலை கொடுப்பீங்க. அந்த அமைதி, அந்த சமாதான கடவுளாய் நீங்க என்னோடு வருவீங்க தகப்பனே. ஏசாயா 49:10 அவர் ஒரு சமாதான கடவுள், அந்த சமாதான கடவுள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அமைதியின் அரசராய் தகப்பனே, இம்மானுவேலராய், எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராய், ஃபர்கிவ்னஸ் எங்களுக்கு கொடுக்கிற மக்களாய், ஐயா எங்களுடைய விக்கெட் தன்மையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பனாய் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீங்க. ஒரு விசை கூட எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. அப்படி நோக்கி பார்ப்போமா? அந்த ஒரே கடவுள், ஒரே ஞானஸ்தானத்தின் அடிப்படையில தகப்பனே எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஆம் தகப்பனே, இம்மானுவேலராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, அமைதியின் புருஷனாக எங்களோடு இருப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தீங்க தகப்பனே. ஒரே கடவுள் என்கிற வார்த்தையின்படி தகப்பனே, பிதா, குமாரன், பசுத்தாவி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் வார்த்தையின்படி மூவொரு கடவுளாக எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கீங்கப்பா. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவீன்னு சொன்னீங்கப்பா. உம்மோடு இணைவதற்கு அடையாளமாக ஒரு ஞானஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க தகப்பனே. இந்த நியமனம் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அதே ஞானஸ்தானத்தை எடுத்த மக்களாய், அதே தண்ணீருக்குள் மொழியோ தண்ணீர் தெளிக்கிறப்பவோ எங்களுடைய பாவங்களை மன்னித்து இங்கே விடுதலை கொடுத்திருக்கீங்க. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. இன்று என்னுடைய பாவத்தை நிமித்தம் எனக்கு இருக்கிற அந்த வீசிங் ப்ராப்ளம் தகப்பனே, ஆஸ்மா ப்ராப்ளம் தகப்பனே, மீண்டும் மழை வந்துருச்சு, இந்த மழையில நனைஞ்ச எனக்கு ஒரு இருமல் தகப்பனே, ஒரு தும்மல் தகப்பனே, ஒரு அலர்ஜி, அந்த தும்மல்ல இருந்து எனக்கு விடுதலை இல்லை. அந்த தும்மல்ல எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் காலையில் எழுந்தோம்னா பல நிமிடங்கள் என்னை போராடி எடுக்குதுப்பா. அந்த தும்மல் தகப்பனே, வீட்டை சுத்தம் பண்றப்ப தகப்பனே ஒரு அலர்ஜி, அந்த அலர்ஜி எனக்குள்ள இருக்கு, அந்த அலர்ஜில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்காதா? ஏக்கத்தோடு ஒரு அன்பு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்க தகப்பனே. ரைட் நவ், இப்பொழுது விசுவாசத்தோடு அந்த சகோதரி அந்த இடத்துல கைகளை வைத்து தன்னுடைய ஹார்ட் பகுதியில கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்கப்பா. மனமிறங்கப்பா. அதோ அந்த சகோதரி ஹார்ட் பக்கத்துல கைகளை வைப்பதற்கு வெட்கப்பட்டு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவின் ரத்த ஜெயம் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க அந்த மகளுக்கு தகப்பனே ஒரு விதமான நீக் பெயின் பல நாட்களாக இருக்கு. ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. எனக்கு அது பலன் இல்லப்பா, வசதி இல்லை, பார்ப்பதுக்கு ஆள் இல்லை. ஒரு மகன் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. படி ஏற முடியல, நடக்க முடியலப்பா, மடக்கி உட்கார முடியலப்பா, இதோ எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு நீக் பெயின்ல ஜெபிக்கிற அந்த மகனுக்காக, அந்த மகனுடைய விடுதலைக்காக, அந்த மகனுடைய நல் வாழ்விற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹார்ட் ஆபரேஷனுக்காக தகப்பனே, இறுதிய துடிப்பு மாறிக்கொண்டிருக்கு, எனக்கு அதுக்கு மருத்துவம் பண்ண வசதி இல்லை, பல லட்சங்கள் தகப்பனே. ட்ரிபிளம்ல போனா 10 லட்சம் தகப்பனே, கோன்ல போனா சீனியாரிட்டி, அதுக்குள்ள எனக்கு என்ன நடக்கும் தெரியல. நம்பிக்கையோடு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கிற எனக்கு அந்த ஹார்ட் துடிப்புல இருந்து இந்த ஹார்ட் பீட் ஒரு நார்மல் இசிசி எடுத்து நாளைக்கு பாக்குறப்போ ஒரு நார்மல் ஆண்டவர் எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உறவு இல்லாம பிரிவினைவாதங்கள், நான் படிச்சவன், நீ நான் படிச்சவன், எனக்கு அதிக சம்பளம், எங்க அப்பா அம்மா உயர்ந்தவள், என்னுடைய பிரெயின், என்னுடைய நாலேஜ், என்னுடைய ஜென்ரல் எவ்வளவு பெருசு, நான் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆள், உன்னைய போய் எனக்கு அங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரேன்னு ஏக்கத்தோடு ஒரு கப்புள்ஸ் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு லவ் தகப்பனே, அந்த லவ் அந்த பிள்ளைகளோடு வரட்டும் தகப்பனே. ஒரு மனத்தை தாங்க தகப்பனே. எங்க குடும்பத்துல சகோதரருக்குள்ள ஒரு மனம் இல்ல, இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வரல, வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் போகிறோம் என்று யோபு சொன்னதை போல நாங்கள் சகோதரருக்குள்ள ஒரு பாசம் இல்லாமல், ஒரு சகோதர குடும்பம் கோர்ட்டு கேஸ்னு அலைந்து கொண்டிருக்கு, சொத்துக்களில் பாதியை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்று ஒரு மன ஐக்கியத்தை தரப்போறீங்க. அந்த பிள்ளைகளோடு இங்க இடைபெடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க. இதோ இயேசு உம்முடைய ஆலயத்துல நிக்கிறோம்ப்பா. தெரிந்த திருச்சபை இயேசுவின் ஆலயம்,
வெஸ்ட் தாம்பரம் தகப்பனே, பாரம்பரியமிக்க திருச்சபை உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உம்முடைய கிருபை எங்களோடு வரட்டும். ஒரு சகோதரி தன் பிள்ளைக்காக ஜெபிக்க மாட்டாரா? தன் பிள்ளையோட படிப்பிற்காக ஜெபிக்க மாட்டாரா? உலகத்துல கெட்ட பழக்கங்களை என் பிள்ளை அழிஞ்சு கொண்டிருக்கான்னு ஒரு சகோதரி நினைத்து கொண்டே இருக்காங்க. அந்த சகோதரிய வாழ்விற்காக அந்த மகனை தகப்பனே பில்லிகிராமை போல ஒரு பெரிய வல்லமைக்க ஊழியனாய் மாற்ற போறீங்க. உம்முடைய வார்த்தை அந்த மகனோடு இறங்கட்டும் தகப்பனே. அந்த மகனை பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற